பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனம் 30. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஆமேன். இந்த கனமான வார்த்தையை கூட ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, பின்னோக்கி இருக்கிறவங்க வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துட்டு போறாராம். யாரெல்லாம் உங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்கெல்லாம் முன்னேறி போறாங்களே, நமக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கு தான் சொல்றாங்க, இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கட்டளையிடுவேன். இவ்வளோ நாள் பின்தங்கி இருந்த வாழ்க்கை இன்னுமே முன்னேறி போக போகுது அப்படின்னு சொல்லி ஏசப்பா அந்த நாளில் உங்களை பலப்படுத்துறாங்க. நீங்க இந்த வார்த்தையை வச்சு விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எதெல்லாம் பின்னோக்கி இருக்கோ அதெல்லாம் முன்னேறி போக உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். நாளைக்கு இன்னொரு பைபிள் வாசோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். God bless you all.